வணக்கம். இன்றைக்கி எப்படின்னு கேட்டால் பொப் பேஸ்ட்ரியில் சாண்ட்விச் செய்ய போகிறேன். சரியா? அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் இந்த சீஸ் பாருங்கள், இந்த சீஸ் அப்புறம் சீஸ் இந்த இது சரியா, இது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கணும். இந்த பார்ஸ்லி பக்தோனிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி மின்த், அதே மாதிரி 2 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையானது போடுங்க. சரி, இந்த வீட்டில் கொஞ்சம் மிளகாய் எல்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் வேண்டி இது சின்னதாக வெட்டி போடுறேன். இந்த சின்ன தக்காளி விட்டுறேன் நான் போல். சரியா? இப்போ பிள்ளைகள் இதில் இந்த சீஸ், இப்போ உங்களுக்கு பாருங்கள், இந்த சீஸில் 3 துண்டு போட்டிருக்கேன். ஒரு அரைக்கட்டு புதினா, ஒரு அரைக்கட்டு பார்ஸ்லினா பக்தூனிஸ். சரியா? இப்போ நல்லா அந்த மிளகாய் கொஞ்சம் வெட்டணும் இல்லையா, அதையும் போட்டு இதையும் போட்டு நல்லா மசியணும். சரியா? பாருங்கள், நல்லா மசிங்க. எப்படி இதுக்கு உப்பெல்லாம் போட வேணாம். இந்த பாருங்கள், நல்லா பீசஸ் இல்லாமல் நல்லா செஞ்சிட்டேன். இப்போ இந்த தக்காளியை போடுறது. சரியா? இப்போ பாருங்கள், இந்த தக்காளியாக போட்டுட்டு அப்படியே லேசாக கிண்டுறது, மிக்ஸ் பண்ணி இப்படி எது ரொட்டியோடு சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைகள். சரியா? நல்லா இருக்கும். இப்போ நான் அது பேஸ்ட்ரியில் எப்படி செய்கிறதுன்னு நான் காட்டுறேன். பாருங்கள், இப்போ இதை செய்ய போகிறேன். இதுக்கு தேவையானது எள்ளு, இந்த மாதிரி ஒரு டிஷ் உண்டு. சரியா? அதே மாதிரி இது நாங்கள் செய்த இது சீஸ். இதுக்கு கொஞ்சம் ஒலிவ் ஆயில் சரி, பட்டர் சரி போட்டுக்கோங்க. நம்ம ஒலிவ் ஆயில் தான் போடுறது நான். இந்த அப்படி. சரியா? இப்போ இதை ஒரு துண்டு இது ஒரு பீஸ் 4 துண்டாக வெட்டியிருக்கேன். சரியா? முட்டை மஞ்சள் கருகு வேணும். ஓகே, இப்போ இதில் வச்சாச்சு. இதை இப்படி வைக்கணும். வச்சுட்டு இந்த போர்க்கால இப்படி செய்யணும். சரியா? இதில் முட்டை ஒன்று அடிச்சிட்டு நல்லா இந்த ரவுண்டுக்கு ஒரு பக்கம் பூசுங்க. சரியா? நான் அப்போ தான் பிடிக்கும். இப்படி வச்சுட்டு இந்த முட்டை பூசின இந்த சைடை எடுத்து சரியா இப்படி போடுங்க. போட்டுட்டு மறுக இந்த ஒரு காலம் இப்போ பாருங்கள், அதை செய்துட்டேன். சரியா? இதுக்கு பிறகு இந்த முட்டையை இந்த மஞ்சள் கருகை பூசிட்டு எள்ளு போடணும். இப்போ இது செய்துட்டு மஞ்சள் கருகு பூசி, இந்த டாட்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கணும், அந்த கீரை அதுகள் எல்லாம் அது இருக்கும். பூசி எள்ளு போடுறது. இதுகளுக்கு அந்த முட்டை மஞ்சள் கருகு போடுங்க. சரியா? போட்டு நல்லா எல்லாத்துக்கும் பூசுங்க நடுவில். இது எள்ளு. சரியா? எள்ளு, இது ரோஸ்டட் இல்லாத எள்ளு. இது மாதிரி கையில் எடுத்து இப்படி லேசாக தூவுங்க. அது பாட்டுக்கு இதாகும். ரோஸ்ட் ஆகி வரக்குள்ள ரொம்ப அழகாக இருக்கும் இது. சரியா? பாருங்கள், ஆனால் வெள்ளையாக தெரியுது, பட் வெள்ளை இல்லை இது. சரியா? நல்லா ப்ரௌன் கலராக அழகாக வந்துருச்சு. இப்போ சரி பாருங்கள், ஓவனில் இருக்கா.